தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய இந்த 2ஆம் ஞாயிறு இறையிறக்கத்துடைய ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம். ஆண்டவர் இன்றைய நாளிலே நற்செய்தி வழியாக நம்மோடு பேசுகின்றார். நமக்கு இன்றைக்கு அருமையான ஒரு சிந்தனையை, ஒருவன் மறுபடியும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று சொல்கின்றார். மறுபிறப்பை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். தண்ணீராலும் தூய் ஆவியாலும் நாம் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்குமே கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே சீடர்களுடைய அந்த ஒரு இறை அனுபவத்தை, தங்களுடைய வாழ்நாளிலே அந்த ஏரோது மற்றும் இன்னும் அந்த சமய தலைவர்கள் மத்தியிலே, பரிசேயர் சதுசேயர் மத்தியிலே இயேசு வெளிப்படுகின்றார். அவருடைய அந்த துன்பத்திலே, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அவமானத்தின் மத்தியிலும் இயேசு சாவை வென்றவராக, இயேசு உயிர் தெழுந்தவராக, சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தவராக இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். காரணம், தன்னுடைய இந்த மீட்பினுடைய பயணத்திலே ஏரோது, பிலாத்து போன்றவர்கள் இயேசுடைய வாழ்விலே அவருக்கு உதவி செய்கின்றார்கள். இத்தகைய ஒரு மீட்பை அடைவதற்கு, அத்தகைய ஒரு வெளிப்பாட்டை அவர் பெறுவதற்கு இவர்களுடைய இந்த ஒரு பயன்பாடு தேவைப்படுகிறது என்பதையும் ஆண்டவரை நமக்கு குறிப்பிடுகின்றார். இதைத்தான் இன்று மனித வாழ்விலே நாம் பார்க்கிறோம். 2 வகையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று பிடித்தவர்கள், இன்னொன்று பிடிக்காதவர்கள். பிடித்தவர்கள் எப்போதுமே நம்மிடத்திலே நம்முடைய இருக்கக்கூடிய குறைகளையோ, நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களையோ அவர்கள் சொல்வதற்கு தயங்குவார்கள். நம் இன்பமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பூசி மெழுகி நம்மிடத்திலே அவர்கள் பேசுவார்கள். நாம் காயப்பட வேண்டாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் 2ஆம் வகையான மனிதர்கள் பிடிக்காதவர்கள். அவர்கள் அப்படி அல்ல. எதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெட்ட வெளிச்சமாக நம்முடைய குறைகளை அப்படியே கூறி சில வேளை நம்மை காயப்படுத்துவார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள், இழிவுபடுத்துவார்கள். ஆனால் அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையை வளர்வதற்கும் நாம் எழுச்சி பெறுவதற்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள். ஒரு பக்கம் அவர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், நம்மை அவமானப்படுத்தலாம். ஆனால் நாம் வாழ்விலே வளர்வதற்கு அவருடைய ஒரு அனுபவம் நமக்கு பயன்படுகின்றது. இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே யூதா அந்த பபிலோனிய அந்த நாட்டுக்கு எதிராக இருந்தாலும், அந்த பபிலோனிய அந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட பொழுது அவர் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுகிறார்கள். அதே சமயத்தில் யூதா அசீரியாவுக்கு ஒரு எதிரியாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு எப்பொழுது ஒரு எதிரியாக இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் வளர்ச்சி பெறுகிறோம், நம்முடைய பலவீனங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு அருமையாக கூறுகின்றார். நம்முடைய வாழ்விலே கடவுள் எல்லார் மத்தியிலும் வெளிப்படுகின்றார். எல்லாருக்கும் இந்த தூய் ஆவியை கொடுக்கின்றார். எப்பொழுது நம்மை பிடிக்காதவர்கள், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குவர்கள் நம்முடைய பல்வேறு அச்சுறுத்தலை கொடுத்தாலும் அவர் வழியாக நமக்கு நன்மை பிறக்கிறது. இதை தாங்கக்கூடிய மன வலிமையை தூய் ஆவியார் நமக்கு இந்த நாளிலே நற்செய்தி வழியாக, தூய் ஆவி நம்மை பலப்படுத்தக்கூடியவர், தூய் ஆவியார் மன உறுதி அளிப்பவர், எத்தகைய துன்பம் வந்தாலும் நம்மை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பவர் என்பதை இன்றைய நாளிலே ஒரு தண்ணீராலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்பது போல நம்முடைய வாழ்விலே நாம் மீண்டும் மறுபிறப்படைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நிற்கின்றார். உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன், மாறாக உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளங்களை அனுப்புகிறார். அந்த சீடர்கள் தூய் ஆவியை ஊதி அவர்களை பலப்படுத்தினார். இந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நம்முடைய குடும்பத்துக்கு அனுப்புகின்றார். அவர் தூய் ஆவியின் வரங்களை வேண்டுவோம். வாரும் தூய் ஆவியே என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபத்திலே தூய் ஆவியானவருடைய அந்த எழுப்புதலை, தூய் ஆவியினுடைய அந்த வாஞ்சையை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்தவர்களாக இறை ஆட்சியை நாம் அடைவதற்கு, நாம் மறுபிறப்படைய, இன்றைய நற்செய்தியில் இந்த நிக்கோதேமு சொல்வது போல நம்முடைய வாழ்விலும் நாமும் இயேசுவிலே நாம் மறுபிறப்படைய, இயேசுடைய இந்த உயிர்த்தெழுதல், இந்த அனுபவம் நம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு புடமிட, நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு அர்த்தம் கொடுக்க பயணிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே வரக்கூடிய சவால்களை சந்திக்க, என்னாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பயணிக்க நீரே எங்களுக்கு அருள் உந்தரலும். இந்த திங்கட்கிழமையிலே நீர் எங்களோடு இருந்து உங்களுடைய தூய் ஆவியை எங்கள் மத்தியில் அனுப்பும் ஆண்டவரே. இந்த தூய் ஆவியானவர் நாங்கள் என்ன பேச வேண்டும், நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எங்களுக்கு மன உறுதியையும் மன வாஞ்சியும் எங்களுக்கு என்னாலும் அளிப்பவராக, இறை நம்பிக்கை ஊற்றுபவராக, அஞ்சாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தூய் ஆவியானவர் அன்று தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தவர். அந்த தூய் ஆவியார் இறைவாக்கள் மத்தியிலே அவர்களை பலப்படுத்தியவர். இறைமையை பார்த்து அஞ்சாதே பயப்படாதே, என் சொற்களை உன் வாயில் வைப்பேன் என்று தூய் ஆவி வெளிப்படுத்தியது போல இன்று எங்களுடைய வாழ்விலும் தூய் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வாழுகின்றார். நேற்றும் இன்றும் என்னோடு எங்களோடு இருந்தே எங்களை இயக்குகின்றார். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரிலேதான் என்று சொல்வது போல தூய் ஆவியானவர் என்றும் எங்களை பலப்படுத்த, எங்களுக்கு வாழ்வில் வரக்கூடிய சவால்களை அனைத்தும் சந்திக்க எங்களுக்கு மன உறுதியும் மன வலிமையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி, குறிப்பாக குடும்பங்களை இந்த உயிர்ப்பின் காலத்திலே, அதுவும் இறை இரக்கத்தை நம்பி வாழுகின்ற ஒவ்வொருவருக்குமே
ஆண்டவர் துணையாக இருக்கிறார். ஆண்டவர் அரணும் கோட்டையுமாய் கற்பாறையுமாக இருக்கிறார் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்க தியானிக்க அருள்வாரங்களை பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.